வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் 30/12/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 15ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. முன்பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் இன்றைய தினம் மாலையில் மட்டுமே உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:52 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:40 வரை விசாகம், பின்பு அனுஷம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். இன்று பிற்பகல் 3:34 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து செவ்வாய் மற்றும் கேது ஆகிய கிரகங்களுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக அமைந்து கொள்கிறது. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும், ராசிக்கு 11ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சனி, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மதியம் வரை நமது மீனராசி என்பவர்களுக்கு சற்று மனக்கலக்கங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு சிறந்த ஒரு நல்ல ஒரு லாபகரமான நல்ல ஒரு உற்சாகமான நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் மதியம் வரை நீங்கள் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். மதியம் வரை நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான முக்கிய செலவுகளையும் செய்ய வேண்டாம். மதியத்திற்கு பிறகு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மாலை 4 மணிக்கு பிறகு, ஏறத்தாழ 4 மணிக்கு பிறகு நீங்கள் உங்களது முக்கிய காரியங்களையும் முக்கிய செலவுகளையும் செய்து கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களது செயல்களில் அதிகரித்து உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்றைய தினம் உங்களது மனதில் உள்ள குழப்பங்கள் மதியத்திற்கு நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள். இருந்தாலும் காலை நேரத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுகிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. உங்களுக்கு இதுவரை மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு இப்பொழுது மனத்தெளிவு கிடைத்து மனம் ஒரு நல்ல ஒரு மனநிலையில் கலக்கமில்லாத ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கிடைக்கும். உங்களது சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள் அனைவருமே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் காணப்படுவார்கள். இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் அது கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களை இதுவரை வருத்தப்பட வைத்துக் கொண்டிருந்த கடன் பிரச்சனைகள் இப்பொழுது தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக தீரும். மேலும் இதுவரை உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்திருந்த வெகு காலமாக தீர்ப்புகளே கிடைக்காமல் இருந்து வந்திருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது பேச்சில் நல்ல ஒரு அனுபவங்கள் மற்றவர்களுக்கு புலப்படும். இதனால் உங்களது பேச்சுகளுக்கு மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களது பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு மதிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இன்ப நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் திட்டமிடாத செயல்களில் கூட சிறந்த வெற்றிகளை பெற நீங்கள் இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் காரியங்கள் செய்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒத்து வராத உணவுகள் என்று உங்களுக்கு தெரிந்த உணர்வுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. திடீரென்று உங்களுக்கு நட்புகள் கூட பகையாகக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் நாவடக்கத்துடன் செயல்படுவது நல்லது. மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு வேலைப்பளுக்கள் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் நீங்கள்
உங்களது மனது உறுதியை நீங்கள் குறைத்து கொண்டால் கண்டிப்பாக மன உறுதியின் மூலமாக ஆரோக்கியமும் குறையும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். எனவே தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது கிரியேட்டிவ் தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டு உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு ஆர்வமும் நல்ல ஒரு திறமையும் உள்ளது. மற்றவர்களுக்கு இன்றைய தினம் புரிய வரும். இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் யாரேனும் உங்களுக்கு கடனாக பணத்தை கேட்கக்கூடும். அவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். இருந்தாலும் உங்களது பொருளாதாரம் ஏற்கனவே சற்று சரிவில் இருப்பதால் உங்களுக்கு பொருளாதார பாதிப்பு அதனால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நாளின் பிற்பகுதியில் நீங்கள் இன்றைய தினம் உங்களது பழைய நண்பரை சந்தித்து அவர் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள முடியும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பழைய நண்பர் உங்களுக்கு வருகை தந்து உங்களது வாழ்க்கையை இன்றைய தினம் இனிமையாக கலகலப்பாக மாற்றுவார். இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலருடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படும். கிரியேட்டிவ் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிப்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு செய்து காட்டி நல்ல ஒரு மனமகிழ்ச்சியையும் நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு நல்ல ஒரு வேலையை செய்து கொடுத்த ஒரு திருப்தியும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெரும்பாலானோருக்கு இன்றைய தினம் தனிமையிலேயே நேரத்தை செலவிட பிடித்தமானதாக அமையும். கூட்டத்தை கூடுவதாய் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிலர் இன்று அமைய பெறலாம். தனிமை விரும்பிகளாக இன்றைய தினம் நீங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை வீட்டை சுத்தப்படுத்துவது அல்லது வீட்டினை சீர்படுத்துவது தொடர்பான பணிகளில் ஈடுபடலாம். அல்லது அது குறித்த பிளான்களில் திட்டங்களில் நீங்கள் இன்றைய தினம் ஈடுபடலாம். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கும். மேலும் இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் அனைவருமே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு இருக்கும் காதலை அதிகரிக்கக்கூடிய சில செயல்களை செய்து உங்களது இல்வாழ்க்கையை நல்ல ஒரு இனிமையானதாக மாற்ற முயற்சி செய்வார்கள். கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது இல்வாழ்க்கையை சேர்க்கக்கூடிய ஒரு இன்பமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நமது மீனராசி அன்பர்கள் இதுவரை நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு மனதை உறுத்தி வைத்துக் கொண்டிருந்த கலங்களாக இருந்த உள்ளங்கள் கூட இப்பொழுது தெளிவாகக்கூடிய புதிய சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தென்படும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான பதில் கிடைக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது. வியாபாரத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரத்தில் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபத்தையும் பெற முடியும். இதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். மேலும் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு அலுவலகங்களில் இருந்து வந்திருந்த அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதால் உங்களது பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவு கிடைத்து மனதில் புது தெம்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையில் நீங்கள் அமையப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜவ்வாக எடுத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எதிரான வழக்குகளில் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியில் திளைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கொண்டாடக்கூடிய யோகமான சூழ்நிலையில் அமைப்பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நல்ல ஒரு இன்பமான நாளாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது பேச்சுகளுக்கு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் உங்களது அந்தஸ்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். உங்களது பேச்சுகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் இன்றைய தினம் மதியத்திற்கு மேல் 3:34 மேல் செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். நண்பர்களே, இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லது இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் செய்திருப்பீங்க. மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக தொடக்கத்திலிருந்து பார்த்தா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.